இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாம். அதுக்கு 1.5 கப் அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த மிக்சர் ஜார்லேயே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு எனக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரில. என்னோடய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வீட் தவா சமோசான்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன நேம் தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடயே நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 100 கிராம் பன்னீர் குட்டியாக க்யூபாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடயே வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசித்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக எக்கும் சேர்த்துக்கலாம். எக்கு பாயில் பண்ணி அதை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கொஞ்சமாக மாவு தூவி விட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக சீஸ் நான் துருவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ அந்த ஓரங்களில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சும்மா டிசைனுக்காண்டி நான் ஃபோக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வீட் சமோசாவை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு.